என் பேர் மஞ்சுளா. சீனியர் டிஃபன் சென்டர் வந்து வடபழனியில் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1 இயராக காம்போ ஆஃபர் போட்டுட்ருக்கோம். காம்போ ஆஃபர்ன்றது பார்த்திங்கன்னா மத்தியானம் நைட் கொடுக்குறோம். மத்தியானத்தில் வந்து 5 வகையான வெரைட்டி ரைஸு, ஒயிட் ரைஸ் 2 அன்லிமிட் கொடுக்குறோம். நைட்டில் வந்து ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இட்லி, தோசை அன்லிமிட்டட் இருக்குது. இது இல்லாமல் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் சைட் டிஷ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. சைட் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 80 வரைக்கும் இருக்குது. லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து 5 வெரைட்டி ரைஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ் இருக்கும். வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமனு, தக்காளி, கீரை, மிளகு சாதம், பிரிஞ்சு இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வந்து சாம்பார், ரசம், பொரியல், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு இருக்கும். எல்லாமே 50 ரூபா. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு பிளேட் 50 ரூபா. ஒரு ஆள் வந்தால் நல்லா வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நைட்டும் அதே தான். ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா வேணுன்றவங்க 2 சப்பாத்தியாக வாங்கிக்கலாம். சப்பாத்தி வேணான்றவங்க 2 பரோட்டா வாங்கிக்கலாம். இட்லி, தோசை மட்டும் அன்லிமிட்டட் கொடுக்கலாம். மத்தியானம் நைட் 2 டைமும் சைட் டிஷ் இருக்கும். சிக்கன் இருக்கும், சிக்கன் லிவர் இருக்கும், ப்ரான் இருக்கும், நெத்திலி இருக்கும், மீனில் 4-5 வெரைட்டி இருக்கும். கடமா, கோட்டி, நண்டு, சொரா புட்டு எல்லா சைட் டிஷ்ஷும் இருக்கும். வரைக்கும் மோஸ்ட்லி 50 ரூபாவில் தான் இருக்கும் எல்லா சைட் டிஷ்ஷுமே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் மாறும். மீன் மாத்திரம் ரெகுலராக இருக்கிறது கடமா, கோட்டி, நண்டு இதெல்லாம் ரெகுலராக இருக்கும், எப்போவுமே இருக்கும். நிறையா மக்கள் இப்போது வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா போயிட்டுருக்கு. முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நிறையா மக்கள் வர வர பரவாயில்ல, நல்லா ரீச் ஆகிடுச்சு. நல்லாவே போயிட்டுருக்கு. கட்டுப்படி ஆகுது ஓரளவுக்கு. எங்களுக்கான சம்பளம் எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி லேபர்ஸ் தான் வருவாங்க. இது ஷூட்டிங் ஏரியான்றதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுன்னு பார்த்திங்கன்னா மிளகு சாதம். இந்த கோல்டு டைமில் வந்துட்டு மிளகு சாதம் போட ஸ்டார்ட் பண்ணோம். மிளகு சாதம் ரெகுலராக சாப்பிடுவாங்க. பிரிஞ்சு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதும், அதுவும் இல்லாமல் 50 ரூபான்னு கொடுக்கறதுனால பிரிஞ்சு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடை ஸ்பெஷலே ரசம் தான். பருப்பு ரசம், நார்மல் புளி ரசம் கிடையாது. பருப்பு தண்ணி எடுத்து அதில் தான் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 12:30 ஸ்டார்ட் ஆகும். காம்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சொல்ல முடியாது, ஏன்னா மக்கள் வரதை பொறுத்து. 4 o'clock மட்டும் கடை இருக்கும். நைட்டில் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகும். 7:30 ஸ்டார்ட் ஆகிட்டு நைட் 10-10:30 வரைக்கும் இருக்கும். காம்போவுக்கு மாத்திரம் வரவங்க வந்து கொஞ்சம் எர்லியராக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா டைமிங் சொல்ல முடியாது. திடீர்னு நிறையா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும். ஒவ்வொரு நாளைக்கு இருக்கும். அதனால் 7:30 ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒரு 1/2 hour வந்துட்டாங்கனாலே நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்லாம். ரெண்டுமே ஈவனாக தான் போகும், சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு டிஃபன் நல்லா போகும், ஒரு நாளைக்கு மதியானம் லஞ்ச் நல்லா போகும். அது எதுன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு எப்போ எப்படி தோணுதோ அப்படி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், தனியாகவும் இருக்கும். வெரைட்டி ரைஸ் 30 ரூபா வரும். பார்சல் மீல்ஸ் 70 ரூபா வரும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் 50 ரூபா. பார்சல் வந்து நம்ம கடையில் சலுகையே கிடையாது. நார்மல் டிஃபனில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா 10 ரூபா, தோசை 10 ரூபா, சப்பாத்தி 10 ரூபா, இட்லி 6 ரூபா. இது இல்லாமல் என்னால் அவ்வளோ காம்போ சாப்பிட முடியாதுன்றவங்க நார்மலாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆம்லேட், ஆஃப் பாயில், கலக்கி எல்லாமே நைட்டில் மட்டும் இருக்கும். மத்தியானம் கிடையாது, நைட்டில் மட்டும். காம்போ கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி வராங்க. ஆமாம், காம்போ கஸ்டமர் ஜாஸ்தி வராங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை செய்கிறவங்க வந்து 3 பேர் தான் மொத்தம். நான், என் ஹஸ்பண்டு, இன்னொரு ஒரே பையன்தான். நாங்கள் என்ன கேப் விடாமல் செய்யணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ரெகுலராக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு. வெளியே போய் வாங்கிறது, இங்கே வந்து பார்சலுக்கு ரெடி பண்ணுறது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியல, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், எந்த வேலைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு 1 year தாண்டி போயிடுச்சு காம்போ ஆஃபர். ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட்.